முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதாவோட விவாகரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தினதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று தான். ஏன்னா இது சாதாரண நடிகரோட விவாகரத்து அப்படிங்கிற பட்சத்தில் இது பெரிய அளவுக்கு தாக்கத்தையோ இல்லை விளைவுகளையோ ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ண அந்த வார்த்தை மென்ஷன் பண்ண அவங்க விஷயம்தான் சமூக வலைதளங்களில் இந்த அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அதை மிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணின விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த இந்த பிரச்சனையை பெருசாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு உறவில் ஒரு நடிகை கூட என்னுடைய கணவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி அந்த விஷயத்த சங்கீதா விஜய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டுமே இது வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை அப்படிங்கிறது ஏற்படுத்திச்சு. ஆனால் இது தொடர்பாக அவங்களுடைய பசங்களோ யாரும் இது வரைக்கும் மீடியா அப்படிங்கிறத மீட் பண்ணல. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய விவாகரத்து கேஸில் மென்ஷன் பண்ணின விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இவங்களுடைய விவாகரத்துக்கு மொத்த திரையுலகமே ரியாக்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சனாக தான் இன்றைக்கி சிவகுமார் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க மென்ஷன் பண்ண விஷயமான அந்த நடிகை அப்படிங்கிறத அவங்க பேரை மென்ஷன் பண்ணலைனா கூட மீடியா அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேலு தான் த்ரிஷா மேடம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறமேலு இல்லை அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜயோ சரி சங்கீதா ஃபேமிலியோ சரி யாருமே இந்த விஷயத்தை பற்றி ரியாக்ட் பண்ணி மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. அதனால தான் இந்த வதந்திகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி விஜய் செஞ்ச அந்த ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது ஏஜிஎஸ் திருமணத்துக்கு நடிகை த்ரிஷாவை கூட்டிகிட்டு போனது, அஜித் தாயாரோட மறைவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தது, அதாவது சிஎமானத்துக்கு அப்புறமும் ஒரே காரில் வந்தது, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாரிங் செரிமனியில் சொந்த மனைவி மற்றும் பிள்ளைகள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரோவில் அவங்களுக்கு த்ரிஷாக்கு இடம் கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா அவங்கள ப்ளஸ் பண்ணி ஹக் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி இந்த சர்ச்சையை பெருசு பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. அதை தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்க சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குது, தொடர்பு பற்றி பேசப்படுறாங்க, இல்லை மேகசைன்ஸில் இல்லை சோஷியல் மீடியாவில் அதை பற்றின விமர்சனங்கள் வருது அப்படின்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் பெருசாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனால் விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பித்து இதை அஃபீஷியலாக அரசியல் கண்ணோட்டத்துக்குள்ளே வரையறைக்குள்ளே வந்துட்டாரோ அப்பையிலேருந்து இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுவெளிக்கு, அதாவது அவர் பொதுவெளி நபர் ஆயிட்டார். அதுக்கு மேலே அவரை சுற்றின இளைஞர்களோ இல்லை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிட்டத்தட்ட உற்று நோக்கிற இளைஞர்களுக்காகவாது அவர் ஒரு முன்மாதிரியாக நடந்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த அந்த நபர் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலராவோ இல்லை தன்னுடைய வழியில் ரொம்பவும் டிசிப்ளினாக இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் தலைவன் எப்படியோ தொண்டனும் அந்த வழியில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு இளைஞர்களுக்கு வருங்கால சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக தான் ஒரு தலைவன் திகழணுமே தவிர இந்த மாதிரி ஒரு நாளுமே போயிடக்கூடாது. முற்போக்கான சிந்தனைகளை மட்டும்தான் இளைஞர்கள் மனசில் விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நடிகர் சிவகுமார் சொல்லியிருக்காரு. அதுலேயும் மென்ஷன் பண்ண அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி, மனைவி வீட்டு சாப்பாடு மாதிரி அப்படிங்கிற வசனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலி மென்ஷன் பண்ண இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் நெட்டிசன்களால் மிக அதிகமாகவே விமர்சனம் பண்ணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்லலாம், இது மிகவும் ஒரு தவறான கருத்து. எப்படின்னா, உங்களுடைய மகனோட மனைவி கூட திரைத்துறையை சார்ந்தவங்க தானே, அப்போ அவங்களையும் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்வீங்களா? இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்தவங்க பேசுகிறதே தப்பு. கணவன் மனைவி அவங்களுடைய விவாகரத்து இல்லை 3வது நபர் சேர்த்து வச்சு பேசுகிற சர்ச்சை அப்படிங்கிறது இது ஒரு ரொம்பவும்
செக்யூர்டான லைன். இத நீங்க பேசுறது தப்பு. உங்களுடைய கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. ஆனா, இத நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து எந்த ஒரு மோசமான விமர்சனத்த நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சிவகுமார ரொம்பவும் பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது பொலிட்டீஷியன், அதாவது ஃபேமஸான ஃபீமேல் பொலிட்டீஷியன்கள் மத்தியிலயும் ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு வருது. தமிழிசை சவுந்தரராஜன், கிருத்திகா உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு, கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு பெண் பொலிட்டீஷியன்ஸே இந்த விஷயத்த ரொம்பவும் இதா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இந்த விஷயத்த பத்தி கேஸ் குடுத்துட்டு போகும்போது ரொம்பவும் கண்ணீர் மல்க, அதாவது ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு சில விஷயங்கள மென்ஷன் பண்ணிக்கிட்டு வெளியில வரும்போது மிகுந்த கனத்த இதயத்தோட வந்திருக்காங்க. கண் கலங்க வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள் வந்து அந்த காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு வந்து எல்லாருமே குரல் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன், கிருத்திகா உதயநிதி, அது மட்டும் இல்லாம இன்னும் பல ஃபீமேல் ஃபேமஸ் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாது இருந்த விஜய் வந்து பல டைம் வந்து இந்த விஷயத்துக்கு நீங்க யாரும் ஹர்ட் ஆக தேவையில்ல. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாலும், இப்போ ரீசென்ட்டா வந்து ஜேசன் சஞ்சய் பேசின விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல பரவலாகத்தான் இப்போ வந்து வைரல் ஆக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, என்னதான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு வளர்ப்பு. அந்த வளர்ப்புக்கு முக்கிய காரணம் சங்கீதா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களா போயிட்டிருந்தாலும் கூட, அப்பாவ பத்தியோ, அம்மாவ பத்தியோ ஒரு பக்கம் சாதகமாவும், பாதகமாவும் பேசாத பிள்ளைகள். எந்த அளவுக்கு வளர்ப்பு அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டு வளர்த்திருந்தா, குழந்தைகள் கிட்ட அந்த பேச்சிலயோ சரி, அவங்களுடைய நடவடிக்கையிலயோ சரி, யாருக்குமே கொஞ்சம் கூட சாதகமாவோ, பாதகமாவோ இந்த பேசி விமர்சனம் பண்ணாத, ட்விட்டர்ல எதுவுமே போடாத, இந்த அளவுக்கு எப்படி ஒருத்தரால வளர்க்க முடியும்? கண்டிப்பா பிள்ளைகள், வீடு, குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மென்ட்லயே கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள அதிகபட்சம் செலுத்தியிருந்தா மட்டும் தான் பிள்ளைகளோட எண்ண ஓட்டத்த இந்த அளவுக்கு மெச்சூர்டா ஒரு அம்மாவால கொண்டு வர முடியும். அந்த சாதனைய தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க சங்கீதா விஜய். பிள்ளைகள் மேல உயிரையே வச்சிருக்கிறாங்க. முக்கியமா ஜேசன் சஞ்சய் மேல, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொண்ணு மேல. அவங்களுடைய பசங்களோட கெரியருக்காக தான் அவங்க லண்டன்ல இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ரீசென்ட்டா அவங்க பொண்ண ஹக் பண்ண அந்த மேரத்தான் வீடியோ கூட ரொம்பவும் வைரலா போச்சு. தடகள போட்டியில அவங்க வின் பண்ணுனதுக்காக தன்னுடைய பொண்ண ஹக் பண்ணி கிஸ் பண்ணது ரீசென்ட்டா ஜேசன் விஜய் அப்பாவோட சின்ன வயசு அந்த விஷயங்கள பகிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போறதுக்கு காரணம், பசங்க அப்பா மேல வச்சிருக்கிற அந்த அதிகப்படியான பாசம் மற்றும் அந்த விஷயத்த அவங்க நெகிழ்ந்து சொல்லும்போது அவங்க முகத்துல இருக்கிற அந்த புன்னகை மற்றும் அந்த அன்பு அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா அவருடைய பிறந்த நாளுக்கு கூட சங்கீதா விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. இந்த விஷயத்த தாண்டி சிவகுமார் இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு குடுத்திருக்கிற அந்த விஷயம், நடிகைகள் வீட்டு சாப்பாடு கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு, மனைவி தான் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாரி இந்த ரொம்பவும் கீழ்த்தரமான வசனங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போகக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது.